வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட தேவன் இந்த சமூகத்திலே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நாட்கள் தேவனுக்கு ஒரு விழா அனுஷ்டிக்கிற காலமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி மூன்றாவது இடமாக இன்றைக்கு இங்கு பேசப் போகின்றேன். தேவன் தாமே ஆளுகை செய்வாராக. இந்த நாட்கள் எங்களுக்கு துக்க காலமா சந்தோஷமான காலமா? ஆமென். ஏன் சந்தோஷமான காலம்? இந்த நாளை அநேகமாக அதிகமான ஜனங்கள் அந்த வெள்ளிக்கிழமை நாளை என்ன செய்கின்றார்கள்? துக்க வெள்ளி என்று கொண்டாடுகிறார்கள். இருள் நிறைந்த வெள்ளி என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று கொண்டாடுவதே தேவனுக்கு உகந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் மரித்தது, அவர் எங்கே பூமிக்கு வந்ததும், அவர் பாடுகள் பட்டதும், அவர் உயிர்த்தெழுந்ததும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர் ஏன் என்றால் ஒரு தற்செயலா ஒரு காரியம் நடக்கவில்லை. எங்களுடைய வாழ்க்கை தற்செயலா நடந்தால், ஒரு மரணமோ ஏதோ நேரிட்டால் அதற்கு நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானம், வேதத்தின்படி காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதனால், அந்த நடந்து கொண்டு அது வெற்றி சிறக்க பண்ணுவதனால், வெற்றி சிறந்தால் சந்தோஷம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கற்பிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் இவங்க நல்லா வரணும், இந்த வேலை எடுக்கணும் என்று நாங்கள் ஒவ்வொரு காரியமா செய்யும் போது அந்த காரியத்திலே அவர்கள் தேர்ச்சி வரும்போது சந்தோஷப்படுவோம், துக்கப்படுவோமா? சந்தோஷப்படுவோம். ஆகவே தேவன் ஆதியிலே எழுதி வைத்த இந்த வார்த்தையின்படி, வேத பிரமாணங்களில் எழுதி வைத்த காரியங்களின்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும், அவர் பாடுகள் பட வேண்டும், அவர் ரத்தம் சிந்த வேண்டும், அவர் அடிக்கப்பட வேண்டும், முள்முறித்து அடிக்கப்பட வேண்டும், அசட்டை பண்ணப்பட வேண்டும், காரி துப்பப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவனுடைய வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது சாதாரணமாக நடக்கவில்லை, எதர்ச்சியாக நடக்கவில்லை. அனாதி தீர்மானம் எங்களை மீட்பதற்காக, எங்கள் பாவங்களில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக நடந்தது. ஆகவே ஒவ்வொரு காரியமும் தேவன் பாடுபடுகிறார், அடிக்கப்படுகிறார். ஐயோ ஐயோ ஒன்று நாங்கள் ஐயோ ஒன்று போல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஒவ்வொரு காரியம் வெற்றியாக போய்கொண்டிருக்கின்றது. வார்த்தை நடந்து வேதத்தில் சொல்லப்பட்டெல்லாம் வெற்றியாக நடந்து கொண்டிருப்பதனால், வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, அவர் அடிக்கப்படுறதெல்லாம் மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆனா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் அடிக்கப்பட்டார்? ஏன் பாடுகள் படுகிறார்? ஏன் ரத்தம் சிந்தினார்? எங்களுக்காக, எங்களுடைய மனம் திரும்புதலுக்காக. நாங்கள் அவர் அடிக்கப்படும் போது ஆனந்த கண்ணீர் விட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பூமியில் ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்றது. ஆகவே அவர் பாடுகள் பட்டது, அடிக்கப்பட்டதெல்லாம் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஆமென். ஆகவே இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். வெள்ளி அந்த வெள்ளி மரித்து, அதாவது எப்போது அது செய்தார்கள் என்றால், பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக அன்று அதிகாலையில் 6 மணிக்கு இயேசு கிறிஸ்துக்கு நியாயத்திற்காக கொண்டு போகின்றார்கள். 6 மணிக்கு, அதிகாலை 6 மணிக்கு கொண்டு போய் அவசரமாக 9ஆம் மணி நேரத்திலே அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. 12ஆம் மணி வேளையிலே என்ன செய்கின்றார்கள்? சிலுவையிலே அறைகிறார்கள். ஏன் என்றால், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், யூதர்கள் எல்லாம் பஸ்காவை கொண்டாட வேண்டும். அப்ப அந்த பஸ்காவை அந்த 12 மணிக்கு பிறகு கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா காரியங்களையும் ஒரே நாளைக்குள்ளே செய்கிறார்கள். காலையிலே நியாய தீர்ப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறார்கள். 9 மணிக்கு நியாய தீர்ப்பு நடக்கின்றது. அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று 12 மணிக்கு அடக்கம் பண்ணினார்கள். வேதபாரகர், பரிசேயர், யூதர்கள் எல்லாம் சேர்ந்து இதை செய்தார்கள். ஏனென்றால் பஸ்காவை கொண்டாட வேண்டும். அங்கே பிலாத்துவிடம் கொண்டு போகின்றார்கள்.
பிலாத்துவிடம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகின்றார்கள். என்னத்துக்காக? அவரை குற்றம் பிடித்து கொண்டு போகின்றார்கள். அங்கே பிலாத்து இவ்விடம் போகின்றார்கள். இவர்கள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்திலே அந்த பரிசேயர் வேதபாரகர் எல்லாம் தீட்டான இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப பிலாத்துவினுடைய அந்த நீங்க வேதத்தில் வாசித்தால் தெரியும், லூக்கா புத்தகத்தில் இருக்கின்றது. பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு இவங்க போக விரும்பல. இயேசு கிறிஸ்துவை கொண்டு வெளியே தான் நிற்கிறாங்க. பிலாத்து உள்ளுக்கே வைத்து தேவனை இயேசுவை விசாரிக்கிறார். விசாரித்து வந்து சொல்லுவார், நான் அவற்றை ஒரு குற்றம் நீங்கால என்னென்று இல்லை, அவரை நீங்கள் நியாயம் தீர்க்கணும். அவர் போய் வெளியே வந்து சொல்லுகிறார். வெளியே வந்து ஒவ்வொரு காரியம் யோவான் 19 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து தியானிப்போம். யோவான் வார்த்தைக்கு ஆதாரமாக அதை எடுத்து தியானிப்போம். 4 வசனம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். அப்ப இவர்கள் என்ன, இயேசுவை குற்றப்படுத்தி கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தீட்டுப்படக்கூடாது. ஒருவனை கொலை செய்தால் தீட்டா இல்லையா? தீட்டுப்படக்கூடாது. அந்த பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள போல அவனுக்கு தீட்டான். ஆகவே அவர்கள் பஸ்காவை கொண்டாடுவதற்கு தன்னை தீட்டுப்படுத்தாத படிக்கு அவர்கள் இந்த காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் இங்கே அவர் குற்றமில்லாதவர். அவர் குற்றமில்லாத தேவன் எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் குற்றப்படுத்தப்பட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், யூதர்களுடைய நோக்கம் அல்ல, தேவ சித்தம் இவர்கள் மூலமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பார்வோனுடைய காரியத்தை பாருங்க. பார்வோனுடைய இதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள். அவரை கொஞ்ச காலம் ஆராதிப்பார்கள், கொஞ்ச காலம் கண்டு கூட்டியும் செய்து வழிபடுவார்கள். இவ்விதமான காரியங்கள் முறுமுறுப்பார்கள். இவ்விதமான காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் முற்று முழுதாக என்னை மாத்திரம் சேவிக்க வேண்டும், என்னை மாத்திரம் தேட வேண்டும், என்னை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு கொஞ்ச காலம் ஆராதிப்போம், கொஞ்ச காலம் வணங்குவோம், கொஞ்ச காலம் வணங்காமல் இருப்பதனால் நிமித்தமாக பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். ஆனால் நாங்கள் மற்றவர்கள் சில நேரத்தில் நினைக்கலாம் பார்வோன் பொல்லாதவன். இல்லை, பார்வோன் பொல்லாதவன், தேவன் கடினப்படுத்தினார். ஏனென்றால் இவர்கள் உண்மையான தேவனை உண்மையாக துசி பார்க்க வேண்டும், உண்மையாக ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக கடினப்படுத்தினார். அவ்விதமாகத்தான் இங்கே பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், யூதர்கள் நோக்கம் அல்ல, தேவன் அவர்களை கடினப்படுத்தித்தான் இந்த காரியத்தை செய்த வேதம் நிறைவேற வேண்டும். வேதபாரகர், பரிசேயர்கள் நல்ல நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்றுத் தேர்ந்தவர்கள், வேதம் நல்லா தெரிந்தவர்கள், அதான் வேதபாரகர். ஆனால் அவர்களுக்கு தெரியும் என்றால் சங்கீதங்கள் புத்தகத்திலே எல்லாம் 22ஆம் சங்கீதத்தில் பார்த்தேனும் அவருடைய அங்கிகை எல்லாம் பங்கிட்டுக் கொள்கிறார்கள், சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொள்கிறார்கள். சங்கீத புத்தகத்தில் இருக்கிறது. ஏசியா புத்தகத்திலாம் தேவனுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவை பார்த்தோம், அது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது. அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப பாருங்க, அவர் குற்றம் இல்லாதவர் என்பதை இவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இவர்கள் கடினப்பட்டதை சொன்னாலும் இவர்கள் ஏன் மனக்கடினப்பட்டார்கள்? ஒரு காரியத்தில் பார்த்தோமானால், இவர்கள் நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில இவர்களுக்கு போகின்ற அந்த பலிகள், ஆடு மாடுகளை பலியிட்டு அந்த ஆசாரியர்களே அதை கொண்டு போய் விற்றோ ஏதோ செய்தோ தங்களுடைய வருமானத்தை, தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கு காரியங்களை செய்கின்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்தால் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்து மரித்தால் இனி எந்த பலியும் இருக்காது. பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பரிசுத்த ரத்தம் சிந்தினால் அவர் பலியானால் இனி எந்த ஆடு மாடுகளோ பறவைகளோ மிருகங்களோ பலியிட முடியாது. பலியிட விட்டால் இவங்களுடைய வருமானம் இல்லாமல் போயிடும். ஆகவேதான் அவர்கள் இந்த காரியத்தோடும் இன்னும் சில காரியங்கள், அவர் தேவகுமாரன் என்று சொல்கிறார், தேவதூசன் சொல்கிறார் என்று குற்றப்படுத்தி அவர் செய்த சில அற்புதங்களை செய்த அற்புதங்களை எல்லாம் குற்றப்படுத்தி, ஓய்வு நாள் அற்புதம் செய்யலாமா அப்படி எல்லாம் கழிச்சு குற்றப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆகவே அவ்விதமாக குற்றப்படுத்தி கொண்டு போனாலும் அங்கே பிலாத்து சொல்றான், நான் இடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். ஏன் குற்றப்படுத்தப்படுகிறார்? எங்களுக்காக வாய் திறவாதிருந்தார்.
மயிர் கத்திரிக்க கொண்டு ஒரு ஆடு மாறி வாய் திறவாமலே இருந்தார். ஏன்? தேவ சித்தத்தை அவர் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கின்றார். அங்கே யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்கிறான். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்து போட்டு என்ன செய்யறான்? 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்து விட்டு அங்கே அவர் மரண ஆக்கினை படுறதை பார்த்து அவனுக்கு சகிக்க முடியாமல் இருக்கின்றது. அவனுடைய சிந்தனை விதமாக இருந்திருக்கலாம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இந்த சில இடங்களில் என்ன என்றால் அவர் தானாக மறைந்து போனார். சில இடங்களில் மறைந்து போனவர். ஆகவே அவிதமாக இவன் காசை வாங்கிவிட்டு அவரை காட்டி கொடுக்கலாம், அவர் மறைந்து போயிடுவார் என்ற சிந்தனையில காட்டி கொடுத்திருக்கலாம். இல்ல ஒரு கோபத்தில் தான், ஒரு கோப சாபத்தில் காட்டி கொடுத்திருந்தால் தேவ சித்தத்தின்படி அவன் காட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனே சொல்லுறார். இயேசுக்கு சொல்லுறார், இதிலே நீ ஒருவன் காட்டி கொடுப்பான். அப்ப எல்லாம் அறிந்த தேவன். ஆனால் இவனுடைய இதயம் கடினப்படுத்தப்பட்டது. யூதாஸ் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்து போட்டு அங்கே அவருக்கு மரண ஆக்கினை நடக்கின்ற வேளையில அவன் என்ன செய்கின்றான் என்றால், அங்கே போய் சொல்லுகின்றான், நான் குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று காசை கொண்டு கொடுக்கலாம். வாங்கின காசை அங்கே கொடுத்த போது அது நீயும் அவற்றை பாடும். அவ்விதமாக அவர் சொன்ன போது அவன் தேவாலயத்தில் இந்த காசை தூக்கி விட்டு தன்னை தானே மாட்டிக்கொண்டான். என்றால் தேவன் மன்னிக்கிறார். தேவன் மன்னிக்கிற தேவன். அவன் காட்டி கொடுப்பான் சொல்லி மன்னித்த தேவன். அவ்விதமாக அவனாலே அது சகிக்க முடியாதம அந்த குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்த என்ற அந்த ஒரு வேத நிமித்தமாக அவன் தன்னை மாய்த்துக் கொள்கிறான். அவ்விதமாக அங்கே பேதுரு மறுதளிக்கிறார். நீ 3 வேளை மறுதளிப்பாய், 3 வேளை மறுதளிப்பாய் என்று சொன்னபடி அவனும் மறுதளித்தான். மறுதளித்த போதும் அந்த மறுதளித்த பேதுரு நான் சொல்லுவார். அங்கே பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சகம் எதுவும் இருக்கவில்லை என்று பேதுருவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தேவன் அவர் அந்த சிலுவையிலே சொன்ன மரிக்க போகின்ற நேரத்தில் 7 வார்த்தைகள் சொன்னார். அந்த 7 வார்த்தையில் முதல் வார்த்தை, பிதாவே இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். செய்வதை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஏன் செய்வதை அறியாமல் செய்கிறார் என்றால், எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டு வருகின்றது என்பதை அவர் அறியவில்லை. அவர்கள் நினைப்பு நாங்கள் காட்டி கொடுக்கிறோம், நாங்கள் அங்கு கொலை செய்கிறோம், அதெல்லாம் அதை அறியவில்லை. அவங்களுக்கு பெருமை, நாங்க இவரை பிடிச்சிட்டோம், இவரை குற்றப்படுத்திட்டோம், இவரை கொலை செய்ய போகிறோம் என்று பெருமையில நிற்கிறாங்க. ஆகவே செய்வது அறியாமல் செய்கிறார்கள். இது வேதத்தில் எழுதப்பட்டுத்தான் செய்கிறார்கள். இவர்களுக்காகத்தான் நாம் அந்த பலியாகிறோம், இவர்களுக்காகத்தான் அடிக்கப்பட்டிருக்கிறோம், இவர்களுக்காகத்தான் திட்டம் சிந்திக்கிறோம். ஆனாலும் இவர்களை மன்னியும் என்கிறார். ஆகவே மன்னிக்கிற தேவன். அங்கே யூதாஸ் காரியத்தை மன்னித்திருப்பான், ஆனால் அவனை மன்னித்து போய்விட்டான். பேதுவை மன்னித்தார். மன்னித்தபடியினால் தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றவர். அவன் கல்லின் மேல் சபையை கட்டினார். அவ்விதமான தேவன் எங்களையும் மன்னிக்க கிருபை பெருத்தவராக இருக்கின்றார். மன்னிக்க கிருபை. நாங்கள் எங்களுடைய தப்பிதங்களை எங்களுடைய தேவன் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்களும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும். முதலாவது தேவை மன்னிப்பு. எங்கள் சகோதரன் மேலோ சகோதரி மேலோ இல்ல ஊழியக்காரர் மேலோ வேறு யாருங்க சொந்த பந்தங்கள் மேலோ உங்களுக்கு குறைகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால் மன்னிங்க. மன்னித்தா தான் நீங்க எடுக்கிற பரமண்டல ஜெபத்துல நீங்க மன்னிப்பை குறித்து எடுக்கிறீங்க. மன்னிப்பை குறித்து எடுக்கும் போது அந்த மன்னிப்பு கிடைக்கும். ஆகவே பேதுருவை மன்னித்த தேவன், யூதாஸ் காரியத்தை மன்னித்த தேவன், அவருடைய சிநேகம், அனாதி சிநேகம் எங்களை மன்னிக்கும். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை
கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம். காட்டிக் கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம். அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அந்த சிநேகம் பேதுருவை மன்னித்தது. ஆகவே அவர் அந்த கடைசி இடத்திலும் கூட, அந்த மரிக்கும் தருவாயிலும் கூட, இவர்கள் செய்வது அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுக்கு மன்னியும். அவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க பூமிக்கு வந்தவர். எங்கள் பாவங்களை கழுவுவதற்காகவே, எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவே பூமிக்கு வந்தவர். அங்கே சொல்லப்பட்ட காரியங்களில் எல்லாம் குற்றப்படுத்தப்பட்டும் எந்த குற்றமும் காணப்படாது இருந்தது. ஏன் குற்றப்படுத்தப்பட்டார்? எங்களுக்காக. ஏன் பாடுகளை பட்டார்? எங்களுக்காக. ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமானால், எடுத்து தியானிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுகின்றது, அந்த ஜனங்கள் சொல்றாங்க எப்படின்னா, அது அவர பாடு, அவருக்கும் தேவனுக்கும் உள்ள பாடு. அவர் என்ன தப்ப தேவனுக்கு செய்தாரோ ஏதோ தெரியாது என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் அங்கே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தால் அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஆகவே எங்களது பாடுகளுக்காக, எங்களது பாவங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய நோக்கமும் அவருடைய சித்தமும் அல்ல, தேவன் ஏற்படுத்தின நோக்கமா இருந்தாலும். ஆனால் இவங்க சொல்றாங்க அது அவரும் அவருடைய தேவனுடைய பாடும், அவர் தப்பிதம் செய்கிறார். ஆனால் அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அல்லேலூயா. அப்ப சமாதானம் ஒன்று வரும்போது எங்களுக்கு சந்தோஷமா இல்ல துக்கமா? அப்ப அந்த சமாதானத்தை உண்டு பண்ண அவர் வந்து பாடுகளை பட்டார், துன்பங்களை பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். நாங்கள் அழுது கொண்டிருக்கவா? இல்ல, சந்தோஷப்படுவதற்காக. ஏன்னா நடக்க வேண்டிய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் துக்க வெள்ளி கொண்டாட வேண்டியவில்லை, நல்ல வெள்ளி, சந்தோஷமான வெள்ளி கொண்டாட வேண்டும் என்றால் எங்களுக்கு சமாதானம் பெறுவதற்காக. பூமியிலே ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்றது. அப்ப அவர் பட்ட பாடுகள், அவர் பெற்ற துன்பங்கள், அவர் பெற்ற எல்லா அசட்டைகளையும் அவர் ஏன் பொறுத்திருந்தார் என்றால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அப்ப மனம் திரும்பும் போது அவர் பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுகின்றது, அங்கே இயேசு கிறிஸ்துவானை அவர் விசுவாசிக்கிறவன், அவர் மரித்தார் ஆனால் உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லாட்டி அவருடைய மரணம் வீணா போயிருக்கும். அவர் உயிர் தெழுவார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும்.
ஆகவே அருமையான தேவஜனங்களே, அங்க பாருங்க பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இதே காரியத்தான் சொல்லப்படுகின்றது. வாசிப்போமா? 319ஆம் பக்கம் வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. செத்து அல்லேலூயா. நாங்கள் வியாதியோடு இருக்கிறோம், நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம், நாங்கள் கண்ணீரோடு இருக்கிறோம். அப்ப இருக்கின்ற வேளையில எங்களை அந்த குணப்படுத்துவதற்காக, அந்த வியாதியின் விடுதலையாக்குவதற்காக அந்த இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறார். பாடுபட்டு நாங்கள் சுகம் பெற்றால் சந்தோஷமா துக்கமா? எங்களுக்கு சரியா வியாதி நீங்களா துக்க சந்தோஷம் தானே? இந்த பாட என்னை விட்டு போனா சந்தோஷம் தானே? இந்த துன்பம் என்னை விட்டு போனா சந்தோஷம். அந்த துன்பத்தை எங்களை ஏற்றுக்கொள்வாக்க நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தழும்புகளால் சுகமானோம். அல்லேலூயா. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். ஐயா, தழும்புகளால் சுகமானோம். ஐயா, தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, அதாவது பழைய ஆதாமுடைய அந்த மீறுகளினால பாவத்துக்கு மரித்து புதிய ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் பிழைக்க வேண்டும். அதற்காகத்தான் பாடுகள் பட்டார், அதற்காகத்தான் துன்பப்படுத்தப்பட்டார். ஆகவே நாங்கள் புதிய மனிதனாக எழும்பும் போது எங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமென். பாவத்துக்கு மரித்து இருக்கிறோம், புதிய மனிதன். ஒரு மனம் திரும்பவும் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகுன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று எழும்பும் போது தேவன் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சி அடைகிறார். அதற்காகத்தான் அவர் மரித்தார். அப்ப மரித்தது, அவர் அடிக்கப்பட்டாரே, அவர் செத்து போயிட்டார் என்று நாங்கள் துக்கங்களுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு அடிக்கப்பட்ட துக்கப்பட்டு ஒழும்பின எல்லாம் நாங்கள் மீட்கப்பட வேண்டும். மீண்டும் அங்க சந்தோஷம், அவரே சந்தோஷப்படும் போது நாங்கள் இன்றைக்கு சபைக்கு சில வராத ஜனங்கள் நம்புறாங்க. உங்களுக்கு சொல்ல பொதுவான சொல்றேன் நான், அன்றைக்கு கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க, இயேசு கிறிஸ்து செத்த நாளுக்கு வருவாங்க, உயிர்த்த நாளுக்கு வருவாங்க. அதுக்கு மட்டும் வராங்க. ஏன்? துக்கம் விசாரிக்க. அது துக்க நாள் இல்லை, சந்தோஷ நாள். எங்களை மீட்டுக் கொண்ட நாள், எங்களுக்காக காரியங்களில் பிசாசை மிதித்த நாள், பாவங்களுக்கு எங்களை அடிமைத்தனத்தின் எங்களை விடுதலை ஆக்கின நாள். ஆகவே அந்த பாவத்தின் விடுதலையாக்கப்பட்ட நாள் சந்தோஷமான நாள். நிறைய இடத்துல உபவாசம் இருக்கிறாங்க, ரெட்டித்துக் கொண்டிருக்கிறாங்க. உபவாசம் இருக்காது, அவங்க அவங்கள இருப்பேன். ஆனா கட்டாயம் இது துக்கம் அல்ல, சந்தோஷமான நாள். சிலர் கஞ்சி தான் குடிப்பாங்க சில இடங்கள். அதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் தேவன் பாடுகளை பெற்றார். ஆனால் நாங்கள் நினைக்க வேண்டும் அதை குறித்து. ஆண்டவர் எங்களுக்காக விதமாக அனுபவித்திருக்கிறாரே, இவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாரே, காரி துப்பப்பட்டிருக்கிறார். அவர் தேவனாய் இருந்தும், தேவனுக்கு சமனாய் இருந்தும், தான் கொள்ளையாடுகிற பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தினார், எங்களுக்காக தாழ்த்தினார். ஆகவே ஏன் தாழ்த்தினார்? நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே அந்த மீட்கப்படுவதற்காகத்தான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி
அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலேயே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரின் கண்காணிமானவர்களுக்கு திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் முற்காலத்திலே தேவனை அறியாதவர்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல நாங்கள் மனம் போன போக்கிலே போனோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது பிற்பாடு அவர் எங்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாயிருக்கிறார். அதற்குள்ளே நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக திருப்பப்பட்டிருக்கிறோம்? அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நாங்களும் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கின்றோம். உயிர்த்தெழ வேண்டும். எவ்விதமாக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம்? ஞானஸ்தானம் என்ற ஒரு காரியம் அதுக்குத்தான் இருக்கின்றது. பழைய பாவத்துக்கு மரித்து எவ்விதமாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது புறாவடியா ஆவியானவர் அசைவாடினது போல, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி அல்ல, அவர் பாவம் செய்யல. எங்களுடைய பாவங்களை சுமந்து அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சித்தாந்தங்களாக அவர் மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். நானும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஏன்? என்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தை முடிவலாக்க, தானும் மாம்சத்தின் இரத்தத்தை முடிவாங்க, ஆனால் பரிசுத்த இரத்தத்தை உடையவர். ஆகவே அவர் அதை காட்டி இவ்விதமாகத்தான் ஞானஸ்தானம் பெற்ற விதமாக எழும்பும் போது ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிறைவாய் வருவார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கின்றேன் என்று ஆவியானவர் இறங்கினார். அவ்விதமாக ஞானஸ்தானத்தை பெற்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் எழும்பும் போது அவருடைய குமாரனும் அவருடைய குமாரத்திகளும் இவன் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு எங்களுடைய பாவத்தினின்று நாங்கள் விடுதலை ஆக வேண்டும். ஆதாமுடைய பாவம், ஏவாளுடைய பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கத்தம் தரித்தாள். என்னுடைய தாய் என்னை பாவத்தில், நாங்கள் இப்ப அந்த பாவத்துக்குத்தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழும்பி விட்டார். அந்த ஆதாமுடைய ஏவாளுடைய அந்த பாவம், அந்த வம்சாவளி பாவத்துக்குத்தான் அவர் ஒரு தரம் மரித்து எழும்பி விட்டார். இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற பாவம் என்ன? நாங்கள் எங்களுடைய சிந்தனையினாலும் செயல்களாலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவம். இந்த பாவத்துக்கு விடுதலை வேண்டும். இது கர்ம பாவம். இது நாங்களா சிந்தித்து நாங்களா யோசிச்சு நாங்கள் தேவனை தேடாமல் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள். எதற்காக ஞானஸ்தானம் பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. ஆகவே கொரிந்தியன் புஸ்தகம் நாங்கள் முடிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களையும் நமது பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்ப இங்கே உங்களுக்கு சொல்லப்படுகின்றது, கிறிஸ்து வேத வாக்கியங்களின் படி, வேத வாக்கியங்கள் படி எங்களுக்காக மரிக்க வேண்டும். இது பரிசேயர் சதுசேயருடைய நோக்கம் அல்ல. யூதர்களுடைய கோபமும் அல்ல, போர் வீரர்களுடைய கோபமும் அல்ல. இங்கே கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களையும் நமக்காக மரித்து, பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களை 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆகவே இது வேத வசனத்தின்படி நடக்குது. இது எதிர்ச்சியாக நடக்கவில்லை. எதிர்ச்சியாக நடந்தால் நாங்கள் துக்கப்படலாம். எதிர்ச்சியாக என்னுடைய பிள்ளைக்கோ என்னுடைய யாருக்கோ நடந்தால் துக்கப்படலாம். இது ஏற்கனவே எழுதப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் ஏனத்துக்காக எங்களை மீட்கும் படிக்க காரியங்கள் வேதத்தின்படி நிறைவேறிக் கொண்டிருப்பதனால் ஒரு காரியம் வெற்றி பெறும் போது சந்தோஷப்பட வேண்டும். ஆகவே அங்கே அவர் எவ்விதமாக உயிர்த்தெழுந்தாரோ, உயிர்த்தெழும் போது அங்கே மரித்த பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய அந்த 2ஆம் வருகைக்கு பிற்பாடுதான் எக்கால் சத்தம் ஊதின போதுதான் தேவனுடைய வருகை வருகின்ற வேளையில்தான் பரிசுத்தவான்கள் மரித்திருப்பார்கள். உயிரோடு நாங்களும் மிகுந்த சக்தியில் மர்மமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நேரத்திலே அங்கே அந்த வசனத்தை வாசிங்க. அடக்கம் பண்ண வேத வாக்கியங்களில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு கேவாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். மத்தேயு 27:51 அந்த வசனம் பெறுவாங்க. மத்தேயு 27:51 27 அதிகாரம் 51.
51. அப்பொழுது ஆ தேவாலயத்தின் திரைச்சீலை ஆ மேல் தொடங்கி ஆ கீழ் வரைக்கும் ஆ இரண்டாக கிழிந்தது. ஆ பூமியும் அதிர்ந்தது. ஆ. கண்மலைகளும் பிளந்தது. ஆமென். மீண்டும் வாதிங்கிற கொஞ்சம். கல்லறைகளும் திறந்தது. ம் நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய ஆ சரீரங்களும் எழுந்திருந்தது. ஆ அவர் உயிர்த்தெழுந்த பொழுது ஆ இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு ஆ பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து ம் அநேகருக்கு காணப்பட்டார்கள். ம் நூற்றுக்கு அதிபதியும் ம் அவனோடு கூட ம் இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் ம் பூமி அதிர்ச்சியையும் ம் சம்பவித்த காரியங்களையும் கண்டு ம் மிகவும் பயந்து இவர் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க பாருங்க, அப்பொழுது வேத வாக்கியத்தின் தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அறிந்தது, கண்மலையும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களும் சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது அங்கே சிறை கதவுகள் திரைச்சிலையெல்லாம் கிழிகின்றது. கிழித்து எழும்பும் போது, அவர் உயிர்த்தெழும் போது பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள். அல்லேலூயா. அவ்விதமாக தேவனுடைய வருகையின் போது அந்த இக்கால சத்தம் ஊதி வருகின்ற போதும் நாங்கள் கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போது இருக்கிற நாங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களாக இருந்தால், நாங்கள் மரித்தால் எழுந்திருப்போம். கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இன்றைக்கு சபையில் தேடுவோமானால் மிகுந்த செக்கனில் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே விழிப்புள்ளவர்களாக ஆயத்தமுள்ளவர்களாக நாங்கள் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். எந்நேரம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கே பாருங்க, அங்கே அவர்கள் உயிர்த்தெழுந்த அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட, அங்கே அந்த பரிசுத்தவான்கள் அநேகருக்கு அங்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாளிலே இங்கே பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். அவ்விதமாக எங்களை உயிர்த்தெழும் படிக்கத்தான் அவர் மரித்தார். ஆகவே இந்த நாள் சந்தோஷமான நாள். மரித்த நாள் தான் உயிர் பெற்றார். மரிக்க வேண்டும், மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது அங்கு வேதத்தின்படி எழுதப்பட்டது. அதான் அங்கே நாங்கள் பார்த்தோம். பேதுருவில கொரிந்தியர் பார்த்தோம். அடக்கம் பண்ணபடி வேத வாக்கியங்களையும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்ப இவங்களோட கோபத்தினாலும் இவங்களோட வைராக்கியத்தினாலும் இவங்களோட பலத்தினாலும் ஒன்றையும் செய்யவில்லை. கடினப்படுத்தப்பட்டார். இவர்களால் அதை செய்ய வேண்டும். கடினப்படுத்தப்பட்ட நிமித்தமாக அங்கே இவரை அசட்டை பண்ணினார்கள், துன்பப்படுத்தினார்கள், ரத்தம் சிந்த வைத்தார்கள், அடித்தார்கள், காரி துப்பினார்கள், காடி கலந்த தண்ணியையும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் அனுபவித்தார். ஏன்? இது தேவ சித்தம், எங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ஆகவே அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அனுமதித்து எல்லா காரிய பாடுகளையும் அனுமதிக்கும் போது நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். என்றால் வேதம் நிறைவேறுகிறது. வேதம் நிறைவேற எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். எங்களை மீட்பதற்காக, இதற்காக நாங்கள் அழுது கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் எங்களை அழச் சொல்லல, ஆனால் சிந்திக்க சொல்லி இருக்கிறார், மனம் திரும்ப சொல்லி இருக்கிறார். இந்த பாடுகளை நினைத்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்ப, அங்கு பாருங்க, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். ஏன் இயேசு எழுந்தார் என்றால் நாங்கள் இயேசு எழுப்பார் விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கு. அவர் விசுவாசம் இல்லாவிட்டால், அங்கே அவர் எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் இருந்திருப்பீர்கள். அவள் எழுந்திராவிட்டால் நாங்கள் என்ன, அவர் எழும்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கு. அவர் எழுந்திராவிட்டால் நாங்கள் இன்னும் பாவத்திலே இருந்திருப்போம். அவர் இந்த பாவத்திலே இந்த விடுதலை ஆக்குவதற்காகத்தான் இயேசு இந்த பாவியாகி பாவமாகி மரித்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் நித்திரைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். அங்கே நாங்கள் பார்த்தோம், கொரிந்தியர் புத்தகத்திலே பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்த அந்த பரிசுத்தவான்களும் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கெட்டிருப்பார்களே, ஆனா கெட்டு போகல. ஆனா இன்னும் ஒரு ஆள் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏனோக்கு. அவன் விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரணத்தை காணாமல். ஆகவே இங்கே பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள் என்றால் இயேசு உயிர்த்தெழுந்தவர்கள கெட்டுத்தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த விசுவாசம், அங்கே கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள். ஆகவே எங்களை மீட்பதற்காக எல்லாவித அவதூறுகளையும், எல்லாவித துன்பங்களையும், எல்லாவித பேச்சுக்களையும், எல்லாவித அசட்டைகளையும், இந்த இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி சிலுவையிலே மரித்து
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது எங்கள் மீட்புக்காக மாத்திரமல்ல, அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் நிறைவேற காரியம் எல்லாம் வேதத்தில் நடக்கும் போது அது துக்க நாள் அல்ல, சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. ஆகவே இவ்விதமான நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக களி கூற வேண்டும். துக்கம் கொண்டாடுவதற்கு நாங்கள் சபைகளுக்கு வரல, சந்தோஷத்துக்காக. எங்களை மீட்டிருக்கிறார், நாங்கள் சபையிலே வந்திருக்கிறோம், எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார், அதற்காக நாங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். முள்முடி உமக்காக, ரத்தமெல்லாம் உமக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் எனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீயும் பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே தம்பி, மறைந்திருக்க மாட்டாதே. ஆகவே பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியட்டும். யார் மூலமாக? எங்கள் மூலமாக பற்றி எரிய வேண்டும். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சீசர்கள் கட்டளையிட்டது போல் எங்களுக்கும் அவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆகவே குணமடைந்த நாங்கள், தேவனை ருசி பார்த்து நாங்கள், தேவனுடைய அடைக்கலப்பட்டதுக்குள்ளே வந்து நாங்கள் மாத்திரமல்ல, தேவனை அறியாத ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறியட்டும், உங்கள் மேல் பற்றி எறியட்டும். அவருடைய தாகம் என்ன என்று சிலுவையில் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், தாகமாக இருக்கின்றேன். ஆகவே அந்த தாகம் உள்ள தேவன் இன்னும் எங்கள் மேல் ஆத்ம பாரத்தோடு இருக்கின்றார். எங்களை அழைத்த தேவன், எங்களை தெரிந்து கொண்ட தேவன் இன்னும் தாகமாயிருக்க இன்னும் ஜனங்கள் வேண்டும். ஆகவேதான் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையாக இருக்கின்றார். அது அவருடைய இரக்கம், அது அவருடைய தயவு. ஆகவே இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கின்றார். என்னுடைய மகன் மனம் திரும்ப மாட்டானா, மனம் மாற மாட்டானா? உலகத்தின் முடிவடைந்தும் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் இன்னும் தாமதமாக இருக்கின்றார். இந்த பூமியில் ஒரு சிறியவனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அதன் பிற்பாடுதான் முடிவு வரும். ஆகவே எங்களை மீட்பதற்காக, எங்களுக்காக பாவமாகி சாவமாகி சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் அன்று சிலுவையில் தன்னுடைய பாதத்தினால், தன்னுடைய காலினால் சிலுவையிலே சாத்தானை நசுக்கினார். வெற்றி சிறந்திருக்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்தி, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். இந்த வெற்றி ஒரு சந்தோஷத்தின் அடையாளம், துக்கத்துக்கல்ல, சந்தோஷத்துக்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது, அவர் பாடுகள் பட்டது, அவர் மரித்தது, அவர் உயிர்த்தெழுந்ததெல்லாம் சந்தோஷமான காரியம். ஆகவே அந்த நாளிலே நாங்கள் கூடியிருக்கான நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அவர் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர் சொன்ன வசனம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கின்றது. இதற்காகத்தான் அவர் பாடுகள் பட்டார். ஆகவே இந்த மனம் திரும்ப உண்டாகும் போது நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆகவே குணமாக்கப்பட்ட நாம்
நாமும் குணமடைந்திருக்கிறோம். மற்றவர்களையும் தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அவர்களும் தேவ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம், ஜெபிக்க போகின்றோம். அன்பான தகப்பனே, வல்லமை உள்ளவரே, எங்களை எப்பொழுது நேசிக்கின்றவரே, உம்மை துதிக்கிறோம் ராயா. ஆண்டவரே தகப்பனே, உமது சமூகத்திலே கூடியிருக்க, ஆண்டவரே உமது ஆராதனையில் கலந்து கொள்ள, ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்க, ஆண்டவரே நீர் செய்த சலாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் நிற்பது உமது கிருபை ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது உமது ஆண்டவரே கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே வந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தையை கேட்டிருக்கிறோம் ராஜா. அடியேனும் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கும் நீர் திருவிழம் பட்டிருக்கிறீர், பிள்ளைகளுக்கும் திருவிழம் பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் மரித்தது, நீர் பாடுகள் பட்டது துக்கத்துக்கல்ல, சந்தோஷத்துக்கு. ஏனென்றால் இந்த மனுக்குலம் மனம் திரும்ப வேண்டும், இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. பூமியிலே ஒரு மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே தகப்பனே, நீர் எழுந்திரா விட்டால் எங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் ஆண்டவரே. நாங்கள் பாவங்களில் மரித்திருப்போம் ராஜா. நீர் எழுந்திருந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசித்திருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்திய ரத்தம், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட பாடுகள், நீர் எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவர் அறையப்பட்ட அந்த நாளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து மனம் திரும்பியவர்களாக, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்குள்ளே இருக்கத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் ராஜா. ஆண்டவரே, இன்று ஆண்டவரே பல இடங்களில் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரே கரகோஷம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவரே. ஓசன்னா என்று சொன்னால் அவரை ரட்சகர், அவர் மீட்பர் என்று அர்த்தமாயிருக்கின்ற ஆண்டவரே. அவ்விதமான ரட்சகர் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த தேவனாக இருக்கின்றார், சந்தோஷத்தை தந்த தேவனாக இருக்கின்றார் ஆண்டவர். இந்த இடத்திலே ஆண்டவரே யாரெல்லாம் பாடுகளோடு துன்பங்களோடு நெருக்கங்களோடு ஆண்டவரே வேதனைகளோடு கண்ணீரோடு இருக்கின்றார்களோ ஆண்டவரே தகப்பனே, முற்றுமுழுதாக உம்மை சார்ந்து இருக்கும் போது இந்த நாளை அவர்கள் நினைவு கூர்ந்து மனதிலே வைத்து எங்களுக்காகப்பட்ட பாடுகள், எங்களுக்காகப்பட்ட துன்பம், எங்களுக்காகப்பட்ட வேதனைகளை கண்ணோக்கி பார்த்து உணர்வு கொண்டு நாங்கள் மனம் திரும்பும் போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தின் தேவனாய் ஆளுகை செய்வார். அவர் தழும்புகளால் குணமானோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி நன்றி.